வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி ரெசிபி பார்க்கலாம் வாங்கோ. கலர் பிடிக்காமல் நம்மள யாருமே இருக்க முடியாது. அதுலேயும் க்ரீன் கலர்னால் எல்லாருக்குமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இட் இஸ் நேச்சர்ஸ் கலர். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். இயற்கையான ஒரு கலர் அது. அந்த கலரில் இன்றைக்கி நம்ம ஒரு உப்மா மாதிரி பண்ணலாம். நீங்கள் இது உப்மான்னு சொல்லலாம், இல்லைன்னா புலாவ்னு சொல்லலாம். சேமியா புலாவ் அப்படின்னு தான் இதை எல்லாருமே சொல்கிறா. நான் சேமியாவை எடுத்து வச்சுட்டுருக்கேன். என்னோடது ஏற்கனவே வறுத்த சேமியா தான். அதனால் இதை மறுபடியும் வறுக்க வேண்டாம். ஆனால் நான் லேசாக சூடு மாத்திரம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு இஷ்டமாக இருக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் பீட்ரூட் இது மாதிரி எதுவும் போட வேண்டாம். ஏன்னா அந்த க்ரீன் கலரை கொஞ்சம் டல் ஆக்கிடும். நான் கொஞ்சமாக தான் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம், அப்புறம் பெரிய கேப்சிகமாக இருந்தது, அதில் பாதி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன மீடியம் சைஸ் டொமேட்டோ போட்டுருக்கேன். ஒரு 2 சின்னதாக இருக்கிற பொட்டேட்டோ அது நான் பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் கையால் நசுக்கி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் தாளிப்புக்கு கடுகு, இது உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இங்கே நம்மளுக்கு அந்த கலர் கொடுக்கறதுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் கொத்தமல்லியை அதனோட தண்டோடைய சேர்ந்து எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய். இதுதான் முதல்ல நம்ம இந்த பச்சை மிளகாயும் கொத்தமல்லியையும் நல்லா அரைச்சின்னு வந்துடலாம். தண்ணி விட்டே அரைச்சிக்கலாம். நான் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் முதல்ல கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் தக்காளியையும் போட்டுடலாம். அது கூடயே நம்ம அரைச்சி வச்ச அந்த பச்சை கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட்டு அதையும் போட்டுடலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். அந்த அரைச்சின்னு பேஸ்ட் இதோ இங்கே வச்சுருக்கேன். கடைசியாக நம்ம உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். ஏன்னா அது முன்னாடியே வெந்தது தானே, ரொம்ப நாழியாகாது. இப்போது எண்ணெய் காஞ்சப்புறமா இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை போட்டுட்டு வெங்காயத்தையும் இந்த கேப்சிகம், அதை சொல்ல மறந்துட்டேன், இந்த கேப்சிகத்தையும் போட்டுட்டு ரொம்ப வதங்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு வதக்கிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா உடனே நம்ம இந்த பச்சை பேஸ்ட்டையும் அது கூட போட்டுடலாம். இது கொஞ்சம் எல்லாம் வதங்கின அப்புறமா நம்ம தக்காளியை போட்டு உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம். இப்போ நான் அந்த தாளிக்கிறதுக்கு வேண்டிய சாமான்லாம் போட்டு இந்த கேப்சிகமும் வெங்காயமும் போட்டுட்டேன். இது கொஞ்சம் வாடட்டும். வாடின உடனே வதங்கின உடனே நம்ம அந்த பச்சை பேஸ்ட்டு இது கூட போட்டு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டுட்டு லாஸ்ட்டாக உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டது எல்லாமே கொஞ்சம் வதங்கின்னு இருக்கு. இந்த சமயத்தில் நான் உப்பு போட்டு கொடுத்துட்றேன் இதுக்கு. இப்போ நம்ம போட்ட காய்கறி எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கிடுது. இதில் நான் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். அதாவது எவ்வளவு தண்ணி விடணும் அப்படின்னா 1 கப்புக்கு 3 கப்பு ஜலம் அது மாதிரி விடணும். நான் இது இந்த கப்பால் 1 கப்பு சேமியா தான் எடுத்தேன். அதனால் இதாலேயே 3 கப்பு, இதே அளவில் 3 மெஷர் நான் தண்ணியை விட்டு வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சப்புறமா நம்ம இந்த சேமியாவை போட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுடுத்து நம்ம சேமியாவை இது கூட ஆட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம சேமியா நல்லா தெளிச்சுன்னு இருக்கு. நீங்கள் இன்னொரு ஸ்டைலில் கூட இதை பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நூடுல்ஸ் மாதிரி இந்த சேமியாவை முதல்ல கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு அது பச்சை தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டு இந்த தாளிப்பு மசாலா எல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக அதை ஆட் பண்ணலாம். கொஞ்சம் உதிராக வரும். ஆனால் நான் எப்போவுமே இதே மாதிரி தான் பண்ணுவேன். சாதாரண உப்புமா பண்ணுற மாதிரியே அதே மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம சேமியா புலாவ் நல்லா வேந்தெடுத்து கேஸை சின்னதாக்கியிருக்கேன்னா கொஞ்சமாக ஏதாவது மசாலா பொடி, கரம் மசாலாவோ உங்களுக்கு என்ன மசாலா இருக்கோ, என்ன பிடிக்குமோ அதை 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் நெய்யை விட்டு நம்ம எடுத்துடலாம். இது நான் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே இதில் ஆட் பண்ணலை. அதனால இது நேச்சுரல் கலர்ஸ் ஆனதுனால இவ்வளவு தான் கலர் வரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் பச்சை கலர் ஆட் பண்ணிட நல்ல பிரைட் க்ரீனாக கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் எவ்வளோ தூரம் உடம்புக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியலை. குழந்தைகள்லாம் சாப்பிட்றதுனால அந்த கலர்லாம் நான் யூஸ் பண்ணலை.
இப்போ வந்து நம்ம உப்புமா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. இதை வந்து கரம் மசாலா போட்டுட்டு கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸையும் வதக்கி போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சேமியா புலாவ் வந்து ரெடி ஆகிடுது. இட் இஸ் வெரி டேஸ்டி ஆல்சோ. இதுக்கு சாதாரணமாக அந்த சில்லி ஃப்ளேக்ஸோ இல்லை வத்த மிளகாயோ போடுறதில்ல. ஆனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக நான் வந்து இங்கே க்ரீன் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். அதாவது க்ரீன் சில்லிஸ் பச்சை மிளகா போட்டுட்டு தேங்காய் பொடியில் ஒரே ஒரு வெங்காயம், அப்புறம் நிறைய கொத்தமல்லி, கறிவேப்பிலை, உப்பு, மிளகா, உப்பு, புளி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். இங்கே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிடலாம். அதுக்கு இல்லைன்னா கொஞ்சம் தயிரில் கூட போட்டு கலந்து சாப்பிட்லாம். இது வந்து தேங்காய் சட்னி. தேங்காய், உடைச்ச கடலை, வேர்க்கடலை, உப்பு, புளி இதெல்லாம் வச்சு அரைச்சது. அப்புறம் அதுக்கு தாளிச்சிருக்கேன். இது கூட ஏதாவது ஃப்ரூட்ஸும் நீங்கள் கொடுக்கலாம். நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். Hope you all will like this. If you like my video, please subscribe to my channel. Press the like button also. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவா இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து அவகிட்ட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு இது மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக, இது வந்து ஆக்சுவலாக ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். சிம்பிளாக நீங்கள் இது மாதிரி கூட பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். I will meet you in my next video. Thank you.